கோவை புறநகர மாவட்டத்திலிருந்து செயற்குழு உறுப்பினர். இப்போ தலைவர் விஜய் 11 வருடங்களுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூரே திருவிழா கோலமா இருக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். காலையில 5 மணிலிருந்து பசங்க இங்க சரியான கிரௌடு. நாங்க வரும்போது கூட இவ்வளவு கிரௌடு இல்ல, ஆனா இப்ப ரொம்ப கிரௌடா இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கோவை மட்டும் இல்ல, தமிழகமே வேற மாதிரி இருக்க போகுது. சோ அதுல எந்தவித மாற்றமும் இல்ல, எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தளபதி வரவேற்க புது படம் பாக்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு. தளபதி வராது, நாங்க 26க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லபடியா வரவேற்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ஆட்சி விட பயங்கரமான ஆட்சியா இருக்கும்னு நாங்க எல்லாருமே நம்பிக்கையோட இருக்கோம். இப்ப இருக்கிற நல்ல விதமான இப்ப மகளிருக்கு இருக்கிற நிறைய பிரச்சனை இருக்கு, கொலை அந்த மாதிரி கற்பழிப்புன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் போய் நிரந்தரமா இதுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிப்பாரு கண்டிப்பா தளபதி விஜய். எங்களுக்கு தெரிஞ்சு குழந்தைங்கள்ல இருந்து மகளிர்ல இருந்து எல்லாருக்கும் பாதுகாப்பான ஆட்சியா இருக்கும். அவினாசிலிருந்து வந்திருக்கிறோம், பெரும் படையோட நாங்க வந்திருக்கோம். இது சாதாரண படை தான், தளபதி வரவேற்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த மாநாடு ரொம்ப சிறப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். இது சுத்துவட்டார எல்லாருமே அவரை பாக்குறதுக்கு வந்திருக்கோம். குழந்தைகளை கூட தூக்கிட்டு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் இருக்கிறோம் நாங்கெல்லாம் தளபதி பாக்குறதுக்கு. ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்தாலே எங்களுக்கு எல்லாம் ஓகே தான். அப்புறம் நாளைக்கெல்லாம் பட்டாசா இருக்க போகுது, மாஸ்க் காட்ட போறோம், பாட்டே இருங்க.